நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சதி செய்து விதியையும் வெல்பவன் நான். இளவரசே, நாம் இந்த வனாந்திரம் வர காரணம் என்ன? விரைவாக காரணம் அறிவாய். ஒளிரும் மின்மினி பூச்சிகள், என் அன்பு சகோதரியின் விழிகளைப் போல பிரகாசிக்கின்றன. இனி என் சகோதரி காந்தாரி இருளைக் கண்டு மிரளத் தேவையில்லை. அனைத்தையும் பிடியுங்கள். சுக்ரா, வா இங்கே. பிரியமித்திரன், தலைநகரிலிருந்து தகவல் எடுத்து வந்தாயோ? திருதராஷ்டிரனா, திருதராஷ்டிரா! விதர்ப நாட்டின் மீது கங்கை மைந்தர் போர் தொடுத்து சென்றார் அல்லவா? விதர்ப நாடு அல்ல, அவர் சென்றது காந்தாரத்திற்கு. ஆனால் கங்கை மைந்தர் எவரையும் தாக்கவில்லையே. கங்கை மைந்தர் பீஷ்மர் அவ்விடம் பெண் கேட்டு சென்றுள்ளார். பணிகிறேன் பிதாமகரே. ஆயுஷ்மான் பவ. பணிகிறேன் பிதாமகரே. வாழ்க. பாதம் பணிகிறேன். வாழ்க வாழ்க. வணங்குகிறேன் ராஜமாதா. என்ன வார்த்தை கூறி உன்னை வாழ்த்துவேன் பீஷ்மா. நீடூழி வாழ்க என வாழ்த்த இயலாத நீ விருப்பத்திற்கேற்ப இறப்பை பெற்றவன். சுகமாக வாழ்வா என வாழ்த்தலாம் அல்லவா? அஸ்தினாபுரத்து அரியணை வெற்றிடமாக இருக்கும் வரை அரண்மனையில் எவருக்கும் சுகமென்பதில்லையே. அரசனற்ற ராஜ்யத்தின் பிரஜைகள் அடர்ந்திருக்கும் வனத்தில் திக்கற்று அலைபவர்களுக்கு சமமாகும் பீஷ்மா. வம்சத்தின் தோன்றல் அரியணையில் அம்சம் பெற வேண்டும். அதுவரை நிம்மதி இல்லை. சுப செய்தியோடு வருவாய் என்று உன்னை அனுப்பி வைத்தேன் பீஷ்மா. காந்தார அரசர் புதல்வியோடு இங்கு வந்திருக்கிறாரா? இல்லை மாதா, என்னுடன் அவர் வரவில்லை. மகாராஜா சுபாலர் காந்தாரியின் விவாகத்தை ஆர்ப்பாட்டமாக நடத்த வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கிறார். அவர் தன் மகளோடும் உற்றார் உறவினர்களோடும் அட்சய திருதியை வரும் முன் இவ்விடம் வருவேன் என்றார். அதோடு சந்திரகுலத்திலும் இது பல காலத்திற்கு பிறகு நடக்கும் விவாகம். அண்டை ராஜ்யத்தின் அரசர்கள் அனைவரையும் நாம் அழைக்க வேண்டும். அவர் உன்னுடன் வந்திருந்தால் நான் ஆனந்தம் கொண்டிருப்பேன். இனி உனது விருப்பப்படியே நடக்கட்டும். அம்பிகையே,
உனது புதல்வன் திருதராஷ்டிரனின் விவாகத்திற்கு வேண்டிய பணிகளை துவங்கு. அம்பிகையே, மகாராஜா சுபாலர் இவ்விடம் வருவதற்கு முன்பாக வரனை ஈன்றுவள் என்ற முறையைக் கொண்டு காந்தாரத்திற்கு பரிசனுப்ப. ஆகட்டும் ராஜமாதா. இன்று என் மனம் கொண்டிருக்கும் அளப்பரிய ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. விவாகம் பற்றி எண்ணி நானும் மகிழ்வுற்றேன். இனி அஸ்தினாபுரத்து அரியணை என்றும் அலங்காரமாக காட்சியளிக்கும். உனது தந்தைக்கு தந்த வாக்கென்று நிறைவேறப் போகின்றது. காந்தாரியின் 100 புதல்வர்கள் சந்திர வம்சத்தின் புகழை இந்திரலோகம் வரை எடுத்துச் செல்வர். பாண்டு, இப்போதே நீ இச்சுப செய்தியினை ராஜகுருவிடம் கூறு. அஸ்தினாபுர ராஜ்யம் விழாக்கோலம் பூண்டு இரவை பகலாய் மாற்ற மந்திரியிடம் வேண்டு. அக்ஷய திருதியை என்னும் முகூர்த்தத்தில் குமாரர் திருதராஷ்டிரனின் விவாகம் காந்தாரியுடன் நடக்கும்போது கந்தர்வர்களும் வியக்க வேண்டும். விவாகம் முடிந்து வரும் சுப நாள் அன்று திருதராஷ்டிரன் ஹஸ்தினாபுர அரியணையில் அமரும் பட்டாபிஷேக விழா நடக்கும். பாண்டு, பணிகிறேன் அண்ணா. நீ நிற்கும் இடத்திலிருந்து இங்கிருக்கும் இந்த அரியணை எத்தனை அடிகள் என்று அறிவாயா? அறியேன் அண்ணா. 51 அடிகள். 1, 2, 3, 4, 5. அரியணையை அடையும் அனைத்து வழிகளுக்குமான அடிகளை துல்லியமாக கணக்கெடுத்து வைத்துள்ளேன். 6, 7, 8, 9, 10. காரணம் அறிவாயா? ஏனெனில் பிறந்தது முதல் இதை அடைவதையே லட்சியமாக கொண்டு வளர்ந்து வருகிறேன். 20, 21, 22, 46, 47, 48, 49, 50, 51. இப்போது அரியணையை அடைய இன்னும் எவ்வளவு அடிகள் உள்ளன? பதில் கூறு. 51 அடிகள். இல்லை, 1 அடி. ஒரே 1 அடி. அந்த 1 அடியின் பெயர்தான் விவாகம். அதன் பிறகு அங்கு நான் அமர்வேன். அந்த சிம்மாசனத்தை அலங்கரிப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னுடைய வாழ்வின் மாபெரும் கனவு நனவாகப் போகிறது பாண்டு. அதன் பிறகு எனது 2 விழிகளாக என்னவளின் கருவிழிகள் என்னோடு என்றென்றும் துணை இருக்கும். விவாகத்தை முன்னிட்டு அஸ்தினாபுரத்தில் இருந்து தமக்கென்று பரிசுகள் வந்துள்ளன. இதை பார்த்தீர்களா? காண்பவர் மனதை கொள்ளை கொள்கிறது. ஆம், மிகவும் அழகாக உள்ளன. இவை அஸ்தினாபுரத்தின் பட்டத்து மகிழ்ச்சி அணிய வேண்டியவை. இவற்றை அணிந்து ஹஸ்தினாபுர அரசருக்கு அருகில் தாம் அரசியாக அமர்ந்தால் திவ்யமான தமது அழகை கண்டு தேவரும் கந்தர்வரும் பொறாமை கொள்வர். நான் ராஜகன்னிகையாவேன்.
என்றாவது சிம்மாசனத்தில் அமரத்தானே வேண்டும். ஆனால் சாம்ராஜ்யத்தை ஆளும் அனுபவம் தமக்கில்லையே. அவ்வாறு இருக்க எவ்வாறு பரிபாலனம் செய்வீர்? மிகவும் எளிது. அனுபவம் இல்லையெனும் போது சிநேகம் கொண்டு சாதனை புரியலாம். சிநேகம் கொண்டு அஸ்தினாபுரத்தில் அனைவரையும் எனதாக்குவேன். ஆனால் இப்போது ராஜ்யத்தை ஆளும் ஆசை எனக்கில்லை. எனது கணவருடைய இதய சாம்ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று மனம் ஆசை கொள்கிறது. பிரஜைகளின் மனங்களை கவர்வது எளிது ராஜகுமாரி. ஆனால் கணவரின் மனதை கவர்வது, அதிலும் கணவர் அரசனாக இருக்கையில் அவரது மனதை கவர்வது கடினமான காரியம். அழகோவியமானவர்கள் கூட தன் கணவரை விட்டு பிரியாமல் இருப்பார்களாம். அது பற்றிய கவலை என் அகத்தில் இல்லை. அவ்வாறு எண்ணி இருந்தால் அஸ்தினாபுரத்திலிருந்து காந்தாரம் வந்து என்னை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? எனது அற்புத அழகை கொண்டு ராஜகுமாரரின் பார்வையை என்னை விட்டு அகலாமல் என்றென்றும் காப்பேன். அவளது வெளிவாயிலாக அகிலத்தை கண்டுகளிப்பேன். ஒருவனது இல்லாமை அடியோடு நீங்கி அவன் நிறைவை பெறும்போது மனதில் உல்லாசம் பொங்கும் பாண்டோ. எனது மனைவி எனது இரு விழியாவாள். அவள் மூலம் அவையோர் அனைவரையும் காண்பேன். மிக்க ஆனந்தம் கொண்டேன் அண்ணா. விவாகம் தமக்கு இரு விழிகளை தரப்போகிறது. ஆனால் இந்த தம்பியிடம் தமக்கு நம்பிக்கை குறைந்து விட்டதல்லவா? இல்லை பாண்டோ, அது தவறு. உன்மீது பூரண நம்பிக்கை உள்ளவன் நான். ஆனால் நீ எனதருகில் எப்போதும் இருக்க இயலாது. சேனாதிபதியாக யுத்தத்திற்கு செல்வாய், தகவல்களோடு பக்கத்து ராஜ்யம் செல்வாய். எனக்கு வேண்டிய இரு விழியானது என்னுடன் எப்போதும் நிரந்தரமாக இருக்க வேண்டியவை. உண்மை அல்லவா? வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் கணவனுக்கு மனைவியின் உதவி தேவைப்படுகிறது. மனைவி கணவனை தனது கண்கண்ட தெய்வமாக கருதுகிறாள். தர்ம வழியில் செல்ல துணை நிற்கிறாள். மோட்சம் எனும் பாதையில் கணவனுக்கு முன்பாக சென்று வழி நடத்துகிறாள். வாழ்வில் மனைவி வந்தவுடன் கணவனின் வாழ்வு வெற்றி பெறுகிறது. இவை அனைத்தும் அர்த்தமற்ற வார்த்தைகள் பாண்டோ. பலம் அது ஒருவனிடம் இருந்தால் உயரும் அவன் குலம். தர்மத்தின் வழி, மோட்சத்தின் பாதை, வாழ்வில் வெற்றி, இதற்கெல்லாம் துணைவியின் துணை அவசியமில்லை. எனது மனைவியிடமிருந்து நான் பெறப்போவது ஒன்று மட்டுமே. அவள் எனது இயலாமையை அடியோடு நீக்கி என்னை பூரணமாக்க வேண்டும். என்னுடைய கணவரின் வாழ்வில் நான் மிக முக்கிய பங்கு வகிப்பேன். எனது தந்தை என் தாயிடம் எவ்வாறு அனைத்தையும் ஆலோசிக்கின்றாரோ அதுபோல் என் கணவர் என்னுடன் அனைத்து விஷயம் பற்றியும் கலந்தாலோசிப்பார். யாம் இருவரும் ஒன்றிணைந்து எமது வாரிசுகளுக்கு சுகமான வாழ்வினை அமைத்துத் தருவோம். எனது கணவர் எனக்கு அவர் கண்ட அழகையெல்லாம் என்னிடம் வர்ணித்து மகிழ்வார். அவர் வீர நடையோடு எனக்கு முன் செல்வார். அவரை நான் நாணம் கொண்ட நங்கையாக பின்பற்றுவேன். அகிலத்தில் இவ்வாறொரு தம்பதியர் இல்லை என்று அனைவரும் வியப்பில் ஆழ்வர். வாழ்வில் நிகழும் நிகழ்வனைத்திற்கும் தொடர்பு வேண்டுதலாகும். பதி எப்படி இருப்பார்? என்னுடைய வாழ்வு சுகத்தில் திளைக்க வேண்டும். மனைவி எப்படி இருப்பாள்? அவள் நல்லாளாக விளங்குவாளா? எனக்கு பிறக்கும் புதல்வன் என்னை மதிப்பானா? உத்தரவை ஏற்பானா? மனித மனம் தனது வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றுபவரிடத்தில் பரிபூரண மோகம் கொள்கிறது. அங்கம் கொள்ளும் ஆசை பங்கம் விளைவிக்கிறது.
காரணம் என்ன? ஏனெனில் ஆசை என்பது மனித மூளையை வியாபிக்கிறது. ஒருவரது ஆசையை உற்றவரே அறியாவிடில் மற்றவர் எவ்வாறு அறிவார்? நிறைவேறும் என்று கனவு கண்ட ஆசை நனவாகாமல் போனால் ஆசை கொண்ட மனம் நிராசை அடைகிறது. நிராசையடைந்த அம்மனதில் போராட்டம் பிறக்கிறது. அழிவிற்கான ஆரம்பம் அந்த போராட்டத்திலிருந்து துவங்குகிறது. ஆனால் மனிதர் தம் மனதில் பேராசை என்னும் விதையை விதைக்காமல் அன்பினை விதைத்தால் அகண்ட அகிலமே நன்மையை பெறும். நன்மையை பெறும் அகிலத்தில் நலமோடு மானிடர்கள் வாழ்வார்கள் அல்லவா? விதைப்பது எதுவென்று ஆலோசியுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுக்ரா, என்ன ஒற்றுமை இது! சகோதரனை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம், அவரிடமிருந்து தகவல் வந்துவிட்டது. இதில் இருப்பவை அனைத்தும் மின்மினி பூச்சிகள். என் அன்பான சகோதரர் என் இருள் பயத்தை அகற்ற அக்கறை கொண்டுள்ளார். என் மீது அளப்பரிய அன்பு கொண்டவர். அவரும் அரண்மனை வந்திருப்பார் அல்லவா? வா மகனே, உன் வரவைதான் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இனி தாங்கள் அவ்வாறு காத்திருந்து எந்த பயனும் இல்லை தாய். மகனே, உனது இந்த கோபத்தை கைவிடு. அஸ்தினாபுரத்திலிருந்து விவாக வேண்டுதலோடு பெரும் சேனை வந்தது. காந்தாரியை கன்னிகாதானம் வேண்டினார் பீஷ்மர். அவருடைய வேண்டுதலை ஸ்வீகரிப்பதை தவிர எமக்கு வேறு மார்க்கம் இல்லை. மகனே, உன்னுடைய தந்தை உனக்கு நிலைமையை எடுத்துரைப்பார். இனி என் முயற்சி வீணாகும். தாங்கள் தந்தையா இல்லை என் நாட்டின் அரசரா? சகுனி, ராஜ்யத்தை ஆள்பவன் ராஜ தர்மத்தை மீற இயலுமா? மிக சரியான வார்த்தைகள் தந்தையே, மிக சரியான வார்த்தைகள். காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு விவாகம் செய்ய முடிவெடுத்தீர்களே, இதுதான் தங்களின் ராஜதர்மமோ? அகிலமே எனது குடும்பம் என்ற களிப்பில் வாழும் காந்தாரிக்கு அளவு கடந்த அநியாயத்தை தாங்கள் இழைத்து விட்டீர்கள். அதோடு இதை ராஜதர்மம் என்று வேறு கூறுகிறீர்கள். என் சகோதரி காந்தாரியின் வாழ்வினை கார் இருளில் இட்டீர்கள். இதுதான் தங்களின் ராஜதர்மமா? எந்த வகையில் இது ராஜதர்மம்? இங்கு நடப்பது ராஜ பரிபாலனம் தானா? நீதிதேவன் என்று அனைவரும் தங்களை புகழ்வார்கள். எங்கு சென்றது அந்த நீதி? பதில் கூறுங்கள் அரசே. அஸ்தினாபுர ராஜ்யத்தோடு உறவை ஏற்படுத்தி இந்த காந்தார ராஜ்யத்தை விஸ்தரிக்க ஆசை கொண்டீரோ சுபாலரே? தங்களின் பேராசையான விருப்பத்திற்கு ஆசை மகளின் வாழ்வினை தாரை வார்த்தீரே. பதில் கூறுங்கள். நானும் என் மகள் மீது பாசம் கொண்ட ஒரு தந்தைதான். மனதை கல்லாக்கிக் கொண்டதால் தான் காந்தாரியின் விவாக முடிவை எடுக்க முடிந்தது. குறுகிய சிந்தனையோடு இதை எண்ணாமல் விளையவிருக்கும் விளைவினை சற்று ஆலோசித்து பார்க்க வேண்டும். நாளை நீ காந்தாரத்தின் அரசனாகலாம். ஆகையால் காந்தாரத்தின் எதிர்காலம் இருளாக கூடாது மகனே. பீஷ்மனை கண்டு அஞ்சுபவன் நான் அல்ல. சக்தி பயன்படாத சமயத்தில் புத்தியை பிரயோகிக்க வேண்டும் தந்தையே. அஸ்தினாபுரம் எனும் சாம்ராஜ்யத்தை சாம்பலாக்கி காட்டுவதே இனி எனது பணி. அகண்ட அஸ்தினாபுரத்தை துவம்சம் செய்வேன். அன்பு சகோதரியின் வாழ்வு இருளாவதைக் கண்டு மகிழ்ச்சியில் திளைக்கும் இரக்கமற்ற குலத்தை சேர்ந்தவன் அல்ல நான். என் சகோதரி காந்தாரிக்காக என் உயிரை விடும் நிலை வந்தாலும் அதை புன்முறுவலோடு ஏற்பேன்.
நரகத்தையும் ஏற்கத் தயார். ஆனால் நான் என் அன்பு சகோதரியின் வருங்காலம் நாசமாக விடமாட்டேன் தந்தையே. இரு விழிகளற்ற குருடனாவான் திருதராஷ்டிரன். காந்தாரியின் விவாகம் அந்த அந்தகனோடு நடைபெற நான் விடமாட்டேன். இது நடக்காத ஒன்று. காந்தாரி,